குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுககாதன். வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாதம் ஆர்பிஐ மீட்டிங் நடக்கும். 3 மாதம் வாட்டி ஆர்பிஐ டிசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் பேங்க் நிஃப்டி மேலே போகும், ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன காரணம், ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்கன்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாது. இது எப்படி இன்ஃப்ளேஷனுக்கு இதுக்கும் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறைய பேர் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் பிகினர்ஸ்க்கு இன்ஃப்ளேஷனா என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்களால ட்ரேட் எடுத்து சம்பாதிக்க முடியும். எஸ், சந்தோஷம், ட்ரேட் எடுத்து சம்பாதிக்கிறது சந்தோஷம். இருந்தாலும் நம்ம ஒரு ஃபீல்டுல போயிட்டோம்னா அதை பற்றி பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில தான் நாம் இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் டாபிக் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக்ல இன்ஃப்ளேஷனா என்ன, ஹை இன்ஃப்ளேஷனா என்ன, லோ இன்ஃப்ளேஷனா என்ன, இது எப்படி கால்குலேட் பண்றாங்க, இதுக்குன்னா இது எப்படி ஆர்பிஐ மானிட்டர் பண்ணுறது, ஆர்பிஐ என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இதனால ட்ரேடிங் மார்க்கெட்ல என்ன வித்தியாசமான விளைவுகள் வரும், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனா என்ன? இன்ஃப்ளேஷனா என்ன? ரொம்ப சிம்பிள், விலைவாசி. ஒரு பொருளை ஒரு அமௌண்ட் கொடுத்து போன வருஷம் வாங்கியிருப்போம், அதே பொருளை இந்த அமௌண்ட் கொடுத்து இன்னைக்கு கொடுன்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா விலைவாசி அதிகம், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து மாதம் மளிகை சாமான் வாங்குவோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாங்குவோம். மாதம் ஒரு 10 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமாவு, ஆயில், கோல்டு வினர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு, பேஸ்ட்டு கிஸ்ட் லிஸ்ட்டை போட்டு, தேவையான எல்லா லிஸ்ட்டையும் போட்டு மளிகை கடைக்காரத்தை கூப்பிட்டு கொடுத்துருவோம். வீட்டில் அமைச்சிருப்பான்னு சொல்லுவோம், அமைச்சிருவோம், பில்லை கொடுப்போம். ஒரு 10,000 ரூபா அதுதான் மாதம் கொடுத்துட்டு இருப்போம். அடுத்த மாதம் அதே பண்ணுவோம். எஸ், 10,050 ரூபா ஆகும். அடுத்த மாதம் பண்ணுவோம் 10,200 ரூபா ஆகும். அதுக்கடுத்த மாதம் திடீர்னு 9,500 ஆகும். மாறி மாறி போயிட்டு இருக்கும். நாமளும் இப்படி போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த பில் வந்து 11,000 வந்து நிற்கும். என்னடா 11,000 வந்து நிற்குது அப்படின்னு யோசிப்போம். அவரோட மளிகை கடைக்காரன் டோட்டல் தப்பா போட்டுட்டானா அப்படின்னு பார்ப்போம். இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோமா அப்படின்னு நாமளே செக் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வாங்கிட்டோமா, இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அதான் விலைவாசி. ஸோ அதே பொருளா நீங்க திருப்பி மளிகை சாமான் வாங்குறீங்க, மாதம் லிஸ்ட் கொடுக்குறீங்க. ஆனா போன வருஷம் வாங்கின 10,000 ரூபாய் இப்போ வந்து 10,500 ரூபாய் இருக்கு. 800 ரூபாய் விலைவாசி இருக்கு. ஆனா அதே குவான்டிட்டி. அப்ப உங்களோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிடுச்சு, விலைவாசி அதிகமாயிடுச்சு. ஒரு 800 ரூபாய் அதிகமாயிருக்கு. அந்த 800 எதுலேருந்து 800 ரூபாய் இருக்கு, 10,000லேருந்து 10,500 இருக்கு. அப்ப 800 டிவைட் பை 10,000 போட்டா 8%. அந்த 8% விலைவாசி அதிகரிச்சிருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் என்னன்னு ஈஸியாக நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க கண்ட்ரியை பொறுத்தவரையும் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து போன வருஷம் மளிகை சாமானையும் இந்த வருஷம் மளிகை சாமானையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். வெறும் ஒரு மளிகை சாமானை வச்சுட்டு நம்ம ஒரு இன்ஃப்ளேஷனை டிசைட் பண்ண முடியுமானா முடியாது. மனுஷனுக்கு மளிகை சாமான் ஒண்டி போதுமா போராது, சாப்பாடு ஒண்டி போதுமா போராது. என்னென்ன தேவை, ஒரு இருக்கிற இடம் அகாமடேஷன், அப்போ ஹவுசிங் லோன் போனால் அது ஹவுசிங். அடுத்தது ஒரு நல்ல கல்வி எஜுகேஷன், அடுத்தது ஒரு ஹெல்த் கேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கு ஒரு மனுஷனோட அன்றாட தேவையில். ஸோ இதே வந்து மனுஷன் அவனோட சம்பாத்தியத்தை, அவனோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியை எப்படி அவன் செலவழிக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா நம்ம மளிகை சாமான் சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், 4,000 செலவு பண்ணுறோம்னா அதுக்கு 40%. அப்புறம் எஜுகேஷனுக்கு ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணுறோம் பசங்களுக்கு அப்படின்னா அது ஒரு 10%. அப்புறம் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் பாலிசி அதுக்கெல்லாம் போட்டு ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணால் அதுக்கு ஒரு 10%. இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற சம்பளத்தை அப்படியே பிரிச்சிடுவோம். பர்சன்டேஜ் வைஸாக வெயிட் போட்டுட்டு அந்த வெயிட்டுக்கு அந்தந்த கமாடிட்டிஸை மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்ன்னு கலெக்ட் பண்ணி மாதம் கலெக்ட் பண்ணி இயர்லி ஆவரேஜ் கொண்டு எடுத்துக்குவோம். இதே மாதிரி வருஷம் பண்ணணும். ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உள்ள சேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்ஃப்ளேஷன். அந்த விலைவாசி சேஞ்சஸ் தான் இன்ஃப்ளேஷன். போன வருஷம் நம்ம சொன்ன மாதிரி மளிகை சாமான்ல 10,000 ரூபாய் ஆனது இப்போ 10,500 ரூபாய் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாட்டோடி மளிகை சாமான், டிரான்ஸ்போர்டேஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர் எல்லாத்தையும் கூட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்துக்குள்ள சேஞ்சஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்ஃப்ளேஷன். அந்த விலைவாசியை பர்சன்டேஜில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னதுதான் 10,000, இது 10,500. அப்ப டிஃபரன்ஸ் 800. இன்ஃப்ளேஷன் 800 சொல்லக்கூடாது. 800 எதுலேருந்து 800 ஆயிருக்கு, 10,000லேருந்து 10,500 ஆயிருக்கு. ஸோ 800 டிவைட் பை 10,000 போட்டா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8% விலைவாசி ஆயிருக்கு. ஸோ போன வருஷம் நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு அதே பொருளை திருப்பி இந்த வருஷம் வாங்கினா 10,500 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா உங்க இன்ஃப்ளேஷன் ரேட்டு 8% ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சு. இப்போ இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ், அதை நம்ம பார்ப்போம்.
ஸோ இன்ஃப்ளேஷன் எதுக்கு கால்குலேட் பண்ணணும் அவசியம் என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்பிஐ என்ன பண்ணுறது, ஆர்பிஐ மற்ற பேங்க்குக்கு பணம் கொடுக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி கொடுக்குது, ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம், அது ஒரு 4%, 5%, 6% ஏதோ ரேட் வச்சு கொடுக்குது. மற்ற இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறது, தான் மேலே 1% 2% வச்சு நம்மள மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கோ இண்டிவிஜுவல்ஸ் ஹவுசிங் லோனுக்கோ அதுக்கோ கொடுக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறது ஆர்பிஐ. எப்படி டிசைட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன் ரேட்டை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுறது. எப்படி இன்ஃப்ளேஷன் தான் எப்படி இன்ட்ரெஸ்ட், அதை வரப்போகிற சைடில் பார்ப்போம். ஸோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ப்ரைஸ் பர்ச்சேசிங் பவர். கண்ட்ரியில் வந்து அந்த பர்ச்சேசிங் பவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை போன மாதம் போன வருஷம் வாங்கினோம், இந்த வருஷம் அதே பொருள் 10,800, ஒரு 8% ஓகே. இதே 10,000 ரூபாய்க்கு வாங்கினது 20,000 ரூபா வந்தது அப்படின்னா ரொம்ப தப்பு அது. அப்போ ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல சப்ளை கம்மியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் கண்ட்ரிக்கு ஆபத்து. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது மாதிரி பர்ச்சேசிங் பவரை கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது சப்போர்ட்ஸ் எக்கனாமிக் பிளானிங். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் எந்த செக்டர் மக்கள் அதிகமாக யூஸ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் அதிகமாக யூஸ் ஆகுதா, கோல்டு அதிகமாக கன்சம்ஷன் இருக்கா, இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மக்கள் மாறிட்டு போகிறாங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பாலிசி ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாத்தையும் பேஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் எந்த செக்டர் நல்லா போகுது அப்படின்னு தோணுது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் தான் யூஸ் ஆகும். அடுத்தது ட்ரேடர்ஸ், நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து மேக்ரோ ட்ரெண்டு, மைக்ரோ ட்ரெண்டு மேக்ரோ ட்ரெண்டு ரெண்டு இருக்குது. அந்த மேக்ரோ ட்ரெண்டில் பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக பார்த்தா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ஒரு கண்ட்ரியோட ஸ்திரத்தன்மையை டிசைட் பண்ணுறதே இன்ஃப்ளேஷன் தான். அந்த கண்ட்ரியில் நம்ம வாழலாமா, கண்ட்ரியில் வாழக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறதே இன்ஃப்ளேஷன் தான். ஸோ இதெல்லாம் தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டு டிசைட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷனோட மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான பர்பஸ். பட் இதெல்லாம் எப்படின்றத வரப்போகிற ஸ்லைடில் பொறுமையாக பார்ப்போம். ஸோ லோ இன்ஃப்ளேஷன். ஸோ விலைவாசி அதிகமானதான பிரச்சனை, கம்மியான பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கம்மியான பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மீடியமாக கம்மியான கண்டிப்பாக அது நல்லது தான். எக்கனாமிக் க்ரோத் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, மக்கள் நிறையவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு விலைவாசி கம்மினா தாராளமாக பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். தாராளமாக நாளைக்கு வாங்க வேண்டியதை இன்றைக்கே வாங்கிடுவீங்க. ஆனால் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஸ்கூட்டர் விலை ஏறிட்டே போகுது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் குறைஞ்சிச்சு, ஸ்கூட்டர் விலையெல்லாம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்க மாட்டோம். ஏன்னா அடுத்த மாதம் இன்னும் கம்மியாகும், அப்போ வாங்கிக்கலாம், அதுக்கடுத்த மாதம் இன்னும் கம்மியாகலான்னு நம்ம பர்ச்சேசிங் பிளானை தள்ளி போடுவோம், போஸ்ட்போன் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன ஆகும், டிமாண்ட் கம்மியாயிடும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகிடும். சப்ளை இன்க்ரீஸ் ஆகி டிமாண்ட் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் இன்னும் கம்மியாகும். ஸோ ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்காரனுக்கு ப்ராஃபிட் கம்மியாயிடும். ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவான். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா என்னாச்சு, அவனால் சம்பளம் கொடுக்க முடியுது. சம்பளம் கொடுக்க முடியாது, ஆள் குறைப்பான். ஆள் குறைச்சா என்ன ஆகும், வேலையில்லாத நேரமும் ஆட்டோமேட்டிக்காக இது எக்கானமி ஸ்லோடவுன் ஆகும். இப்போ விலைவாசி ரொம்ப கம்மியானாலும் பிரச்சனை. இப்போ விலைவாசி அதிகமானா என்னன்றதை அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஹை இன்ஃப்ளேஷன். ஹை இன்ஃப்ளேஷன் என்ன, விலைவாசி ஏறது, விலைவாசி ஏற வேண்டியதான், ஆனால் ஒரு லிமிட்டாக இருந்தால் ஓகே. ரொம்ப அதிகமான என்ன ஆகும், உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ண மாதிரி 10,000 விற்ற மளிகை சாமான் 11,000 விற்றா ஓகே. 15,000 விற்றா என்ன ஆகும், நம்மளால சேவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ஆகும், எக்கனாமிலே இன்ஸ்டபிலிட்டி ஆகும். ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ விலைவாசி ஏறினாலும் ப்ராப்ளம். என்னடா விலைவாசி இறங்கினாலும் ப்ராப்ளம், விலைவாசி ஏறினாலும் ப்ராப்ளமா? எஸ். ஸோ அப்போ இது எப்படி தான் டீல் பண்ணுறது, வாங்க பார்ப்போம். ஸோ ஹை இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்ஃப்ளேஷனுக்கும் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு முக்கியமான பர்பஸே ஆர்பிஐ தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறதுக்கு. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட வேலை தன்னிட்ட இருக்கிற பணத்தை சின்ன சின்ன பேங்க்குக்கு, எல்லா பேங்க்குக்கும் பணத்தை கொடுத்து வட்டி வாங்குறது தான் வேலை. அந்த வட்டியோட கால்குலேட் ரேட் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்து ஒரு 7% எல்லா பேங்க்கும் பணம் கொடுத்துருக்கு. மற்ற பேங்க்லாம் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா 1%ஓ 1.5% வச்சு கன்சூமர் கொடுக்கும். பேங்கோட கன்சூமர் யாரு, நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ். நம்ம வந்து ஹவுசிங் லோன் வாங்கலாம், வெஹிக்கிள் லோன் வாங்கலாம், எஜுகேஷன் வாங்கலாம். பிஸ்னஸ் பீப்புள்ஸ், கார்பரேட்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் லோன் வாங்குவாங்க, ஓடி, சிசி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்கம்ஸ். எல்லாருக்கும் பேங்க் வந்து வட்டி வாங்கிட்டு பணத்தை கொடுக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா ஆர்பிஐ என்ன பண்ணும், தான் வந்து ரெப்போ ரேட்டை அதிகமாகும். யார் தெரியல கம்மி அதிகமாக வைக்கிறது, பேங்க்குக்கு சின்ன சின்ன பேங்க் மேலே.
அந்த பேங்க் என்ன பண்ணும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர்டை தூக்கி நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் மேலேயும் பிசினஸ் நடத்துற மேலேயும் வைக்கும். அப்ப என்ன ஆகும், நேற்று வரையும் நான் 20,000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க மாதம். இந்த மாதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி 21,000 ஆயிடும். 1000 ரூபாய் என்னோட பட்ஜெட்ல துண்டு வந்துச்சு. அப்ப என்ன ஆகும், இது என்னோட சேவிங்ஸ் அஃபெக்ட் ஆகும். சேவிங்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும், என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் எங்கேயோ நான் கம்மி பண்ணி தான் ஆகும். இஎம்ஐ கட்டாமல் இருக்க முடியாது, ஏன்னா அவன் வீட்டை தூக்கிடுவோம். அப்ப நான் ஏதோ ஒரு என்னோட ஐட்டத்தை எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேவிஷா சாப்பிட்டு இருக்கோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ஹோட்டலில் சாப்பிட்றத கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணணும்னா என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் கம்மியாகும். டிமாண்ட் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமாக என்ன ஆகும், ரேட் கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். இது நாட்டுக்கு நல்லது தான். ஆரம்பத்தில் எக்கனாமிக் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும், க்ரோத் கம்மியாக இருந்தாலும், நீண்ட கால அடிப்படையில் இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிலிட்டி ஆகிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இது நாட்டுக்கு நல்லது. ஆனால் இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லதா கெடுதல்னு கேட்டால் கெடுதல். எப்படி கெடுதல்னா, பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த பேர்டன் யார் மேலே போகும், ஒரு பக்கம் இண்டிவிஜுவலுக்கு மேலே, அதனால இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் மேலே விழுது. பிஸ்னஸ் பீப்புள் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஃபிட் கம்மியாகும். அந்த ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர் ப்ராஃபிட் கம்மியாகும், ஐயோ வானா என் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஷேர், கம்பெனியோட ஷேரை விற்றுட்டு அவன் பணத்தை எடுத்துட்டு வேற ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓடிடுவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் அந்த இடத்துல ஷேரை விற்றுச்சுன்னா சப்ளை அதிகமாகும், அந்த ஷேரோட ப்ரைஸ் கீழே இறங்கும். ஏன்னா டிமாண்ட் கம்மி, சப்ளை மோர் சப்ளை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். நிறைய கம்பெனியோட ஷேர்ஸ் கம்மியாச்சுன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகும். ஸோ நாட்டுக்கு நல்லது, மார்க்கெட்டுக்கு கெடுதல். ஸோ ஹை இன்ஃப்ளேஷன்னா ரெப்போர்ட்டட் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அது நெகட்டிவ். ஸோ இப்படி தான் வந்து ஹை இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரி, லோ இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், லோ இன்ஃப்ளேஷன் ஆனால் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நல்லது, ரொம்ப கம்மியாச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்கள் போஸ்ட் முடியாங்க. ஸோ அப்போ லோ இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எகெயின் ஆர்பிஐ தான் இந்த இடத்துலையும் வேலை செய்யும். எப்படி ஹை இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சோ, அதே மாதிரி லோ இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி என்ன ஆகும், உங்களுக்கு லோன் வந்து சீப் ஆகிடும். லோன் சீப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், பாரோயிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் என்ன ஆகும், சப்ளை கம்மி ஆகிடும். சப்ளை கம்மி ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிலிட்டி வரும். இது ஒரு பக்கம், இது ஓகே. ஆனால் இது எப்படிடா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோன் யார் வாங்குறா, நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் வாங்குறாங்க, கார்பரேட்டும் வாங்குறாங்க. இண்டிவிஜுவல்னால உங்களுக்கு விலைவாசி ஸ்டெபிளைஸ் ஆயிடுது. ஆனால் கார்பரேட் என்ன பண்ணுறது, லோன் கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிப்பான். புது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவான். ஏன்னா லாபம் அதிகமாக கிடைக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. அப்போ ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் லோன் வாங்குவான், அவனோட ப்ராஃபிட் பெருசாகும். ப்ராஃபிட் பெருசாச்சுன்னா என்ன ஆகும், நான் இன்வெஸ்டர் எனக்கு லாபம் அதிகமாக வரும்போதுன்னா இன்னும் அந்த ஸ்டாக்கை எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஸ்டாக் அதிகமாகும்போது டிமாண்ட் அதிகமாகுது, ஸ்டாக்கோட ரேட்டு மேலே ஏறுது, ஏன்னா சப்ளை கம்மி. ஸோ மார்க்கெட் மேலே ஏறுது. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உள்ள கனெக்ஷன். ஸோ இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ நீட்டாக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு கோரிலேஷன் இருக்குன்றது நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இப்போ இந்தியா வந்து அந்த இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, போன வருஷம் கம்பேர் பண்ணுறது. ஆனால் இன்ஃப்ளேஷனை இந்தியா வந்து ஒரு பேஸ் இயர் வச்சுருக்காங்க. அந்த பேஸ் இயரில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன அந்த கால்குலேஷனை மாற்ற பண்ணியிருக்காங்க, அதுதான் வரப்போகிற ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்தியா அந்த இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட்டை மாற்றிட்டு அந்த பேட்டர்ன் அப்படின்னா, முன்னைக்கும் இப்பைக்கும் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்னே மாறிடுது. முன்னாடி நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, எஜுகேஷன் இவ்வளோதான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து we are giving more importance to service sectors and digital products, அப்புறம் ஹெல்த் கேருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அதிகமாக. நிறைய பேர் முன்னாடிலாம் சைக்கிள் வச்சுருந்தாலே பெரிய விஷயம், இப்போ நிறைய பேர் கார் வச்சுக்கிறா. ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட் பேட்டர்னை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அப்போ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு நம்ம இன்ஃப்ளேஷனை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னோம், போன வருஷம் 10,000 மளிகை சாமான் வாங்கியிருக்கோம், இந்த வருஷம் அது 10,500 ரூபா. ஸோ போன வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது 800 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8% அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஆஸ் எ கண்ட்ரி நாம் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணி நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டை அரைவ் பண்ணல.
நாம வந்து அந்த பேஸ் இயர்ன்றதை 2012 வச்சு தான் இவ்வளோ வருஷமா கல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணால் 2012 கம்பேர் பண்ணுறோம், அடுத்த வருஷம் கம்பேர் பண்ணாலும் திருப்பி 2012 கம்பேர் பண்ணுறோம். பட் இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. ஏன் தப்பா இருக்கு அப்படின்னா, அப்ப இருந்த பழக்க வழக்கம், அப்ப இருந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இல்லாதனால எக்கனாமிக்ஸ்லாம் டிசைட் பண்ணி இது வேணாம், இப்போ லேட்டஸ்டா ஒரு பேஸ் இயரை மாத்திப்போம்னு சொல்லி 2024 பேஸ் இயரா கொண்டு வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அடுத்தது நியூ ஹவுஸ் ஹோல்டு, பழைய ஹவுஸ் ஹோல்டு டேட்டாவே வச்சுக்காம புதுசா ஹவுஸ் ஹோல்டு ஐடென்டிஃபை பண்ணி சர்வே கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு மேஜர் சேஞ்ச் என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம், இப்போ சர்வீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஃபுட்டு கொடுக்காம இல்லை, ஃபுட்டு கொடுக்க வேண்டிய ப்ரொபோர்ஷன் கம்மியை எடுத்து சர்வீஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ வெயிட்டேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒரு 10,000 சம்பாதிச்சுன்னா 4,000 சாப்பாடு செலவு பண்ணால் ஃபுட்டுக்கு 40% கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து ஃபுட்டுக்கு பர்சன்டேஜ் கம்மியாகிடுது, சர்வீஸ் செக்டருக்கு 15% அதிகமாகிடுது. ஸோ சர்வீஸ் செக்டர்னா என்ன ஆகும், எல்லாமே இன்க்ளூசிவ் ஆகும். ஒரு டோர் டெலிவரியாக இருக்கட்டும், ஒரு சலூன் சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு பாலிசி ஹெல்த் கேராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓடிடியாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சர்வீஸ் செக்டரில் வந்துடும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால அந்த வெயிட்டேஜை அவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. அடுத்தவரை முன்னாடி வந்து ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா, ஒரு க்ரோசரிஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு மனையில் இருக்க கடையில் போய் லிஸ்ட்டை கொடுத்தா வந்துடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. டிஜிட்டல் எக்கானமி, இ காமர்ஸ் ரொம்ப மேஜர் தெரியாது. பொருள் வேணும்னா அமேசானில் வாங்குவோம், அமேசானில் அதிகமாக இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவோம். அந்த மாதிரி கம்பேரிசன் நிறைய இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் எக்கானமி மூலமாக, டிஜிட்டல் எக்கானமி மூலமாக எவ்வளோ பேர் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கம்மி. ஆனால் இப்போ ஒரு புது புது இன்னோவேஷன், பீஸா, பர்கர், அந்த மாதிரி புது புது இன்னோவேஷன். முன்னாடிலாம் கேஎஃப்சி கிடையாது, இப்போ கேஎஃப்சி இருக்கு. அந்த மாதிரி புது புது ஐட்டம் வந்தோம்னா அந்த ஐட்டத்துலாம் நம்மளோட மாஸ்டர் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டியதாக போச்சு. இதை தவிர ப்ரைஸ் கலெக்ஷனுக்கே ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அதையும் இன்னும் மோர் அக்யூரா இப்போ டிஜிட்டல் எக்கானமி வந்ததுனால இன்னும் பர்ஃபெக்டாக அக்யூரேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த புது மெஷர்மெண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா, ஓல்டு டேட்டா அவுடேட்டு, அது பழைய பஞ்சாங்கமாக ஆயிடுச்சு. இப்போ மக்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. மக்கள் சர்வீஸ் செக்டர் அதிகமாக வளர்ந்துச்சு. சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் ஸ்பெண்டிங் அதிகமாகிடுச்சு. மனக்கடலில் சாமான் வாங்குறது கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ தோணாமல் நம்ம மாற்றினாதான் நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரேட் அக்யூரஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம குளோபலோட அலைன்மெண்ட் ஆக முடியும், குளோபல் எக்கானமியோட அலைன்மெண்ட் ஆகும். இல்லைன்னா நாம் தனியாக போயிட்டுப்போம், குளோபல் தனியாக போகும். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த மெஷர்மெண்ட் மெத்தடை மாற்றுறோம். இதில் முக்கியமான சேஞ்சஸ்னா, நான் சொல்லபடி மக்களோட ஹேபிட், ஸ்பெண்டிங் ஹேபிட் வந்து ஃபுட்டுலேருந்து சர்வீஸ் செக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெயிட்டேஜும் ஃபுட்டுக்கு கம்மி பண்ணிட்டு சர்வீஸ் செக்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி பண்ணலாம் என்ன ஆகும்னா, நம்ம வெறும் ஃபுட்டு கொண்டு கொடுத்துருந்தா ஃபுட்டோட ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் ஆகும். ஆனால் உண்மையாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுட்டுக்கு கம்மி, சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போ தப்பான இன்ஃப்ளேஷன் காமிக்கும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஃபுட்டை கம்மி பண்ணிட்டு, ஃபுட்டோட வெயிட்டேஜ் கம்மி பண்ணிட்டு சர்வீஸ் செக்டர் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் பேலன்ஸ்டாக கரெக்டாக ரியலிஸ்டிக்காக நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தால் தான் ஆர்பிஐ தன்னோட டிசிஷனை கரெக்டாக, பாலிசி டிசிஷனை கரெக்டாக எடுக்க முடியும். கரெக்டாக டிசிஷன் எடுத்தால் தான் மார்க்கெட் கரெக்டாக ரியாக்ட் பண்ண முடியும். பாண்டோட டீல் கரெக்டாக இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டாக ரியாக்ட் பண்ணும், பேங்கிங் செக்டரும் கரெக்டாக ரியாக்ட் பண்ணும். எல்லாமே செயின் ரியாக்ஷன். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் ரேட் கண்டிப்பாக நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டான இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு வந்து ஆர்பிஐயோட பாலிசி டிசிஷன் கொண்டு இல்லை, ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ டிசிஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசைட் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட வெலாட்டிலிட்டி மூவ் ஆகுது, மார்க்கெட்டோட டைரக்ஷன் மூவ் ஆகுது, மார்க்கெட்டோட ஸ்டாக் மூவ் ஆகுது, மார்க்கெட்டோட பேங்கிங் ஸ்டேக்ஸ் மூவ் ஆகுது. எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் ஹை இம்பேக்ட் ஆன் ட்ரேடர்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு இன்ஃப்ளேஷன் டேட்டாவை கரெக்டாக மானிட்டர் பண்ணி எமோஷனல் ஆகாமல், இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிச்சுன்னா ஆர்பிஐ அதுக்கு டிசிஷன் எடுக்கும், அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னு அவங்கள தயார்படுத்திப்பாங்க. அதே மாதிரி தான் நாமளும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். ஐ திங்க் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். இன்ஃப்ளேஷனா என்ன, இன்ஃப்ளேஷனோட மெஷர்மெண்ட் என்ன, இன்ஃப்ளேஷன் எதுக்கோசரம் கால்குலேட் பண்ணுறோம், ஹை இன்ஃப்ளேஷனா என்ன, லோ இன்ஃப்ளேஷனா என்ன, ஆர்பிஐ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன லாபம், என்ன பாதகம்,
எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ ஒன்று நல்லா நமக்கு புரிஞ்சிச்சு, இன்ஃப்ளேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னு புரிஞ்சிச்சு. இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அஃபெக்ட் ஆகும், எக்கானமி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும், பர்டிகுலர் ட்ரேடர்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷன் தான் நாட்டுக்கு நல்லது, நாட்டோட எக்கனாமிக்கு நல்லது. இன்ஃப்ளேஷனை கரெக்டாக நம்ம ட்ரேடர் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னா கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டாக லாபம் சம்பாதிப்போம். இந்த வீடியோ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.